வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலை தொடர்ந்து நம்ம பதிவிட எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனை இன்று நிறைய பேர் மனமுருகி வேண்டிக் கொண்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட முருக பக்தர்களுக்கான இந்த ஒரு பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் முருக பெருமானுக்கு வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே 6 வெற்றிலை தீபமாக 6 விளக்கு தீபமாக ஏற்றி வழிபாடு செய்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன? மேலும் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த முருகப்பெருமானை வழிபட்டு வருவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனதில் வேண்டி தினமுமே வேண்டக்கூடிய முருக பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. முருகர் நான் வேண்டுதல் வைத்தால் மட்டும் என்னுடைய வேண்டுதல் மட்டும் நிறைவேற்றி வைக்க மாட்டார்னு மன வருத்தப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பல வருடங்களாக முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம், என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் பின்தொடர்ந்து வருதுன்னு கவலைப்படக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா நீங்கள்? சில பேர் முருகனை கும்பிட்டு நம்பிக்கையே இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாட்டை நிறுத்தி வைத்து கூட இருப்பீங்க. அப்படி செய்யாதீங்க. நிச்சயம் பார்த்தினா முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். ரொம்ப ரொம்ப தவறுங்க நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை நிறுத்தி வைப்பது. முருகனை உங்களுக்கு நீங்கள் கும்பிட உங்களுக்கு அளவில்லாத சோதனை அதிகமாயிட்டே வருதா? இந்த சோதனைக்கு பின்பு பார்த்தினா நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமான் ஒரு நல்ல வெற்றியான வாழ்க்கையை அமைத்து தருவார். அதற்கு தாங்க அந்த முருகப்பெருமான் பல சோதனைகளை உங்களுக்கு தருவார். தொடர்ந்து நம்பிக்கையோடு முருகப்பெருமானை கைவிடாமல் நீங்கள் வழிபட்டு வாங்க. நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேற நீங்கள் எளிமையான முறையில் இந்த ஒரு முருக வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் விரைவில் பழித்திடுங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் முடித்துட்டு சாந்தி அடைந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற சமயத்தில் நீங்கள் வள்ளி தெய்வானியுடன் மனம் முடிந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தவற விடாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவாருங்க அந்த முருகப்பெருமான். உங்கள் இஷ்டப்பட்ட முருகரை நீங்கள் நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு இஷ்டமான முருகன் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனோ, பழனி முருகனோ, திருத்தணி முருகனோ, எந்த ஒரு முருகனாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் மனதார அந்த முருகனிடம் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகனை நீங்கள் மனதில் நினைச்சிட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைத்துடணும். பிறகு ஒரு வெள்ளை பேப்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதனுடைய 4 முனையிலும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சுடுங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் போட்டு வச்சுட்டு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா ஓம் சரவணப மந்திரத்தை எழுதிடுங்க. பிறகு என்ன செய்யணும்னா அந்த காகிதத்துக்கு நடுவே தாங்க உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரே வரியில் எழுதி கீழே வச்சுடுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா முருகன் துணை, திருப்போரூர் முருகன் துணை, வடபழனி முருகன் துணைன்னு உங்களுக்கு எந்த ஒரு முருகனை வேண்டுகிறீங்களோ அந்த முருகனை துணைக்கு கூப்பிட்டு எழுதிடுங்க. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்டப்பட்ட முருகன் கண்டிப்பாக இருப்பார்ல, அந்த முருகனை துணையாக எழுதி மடித்து வச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடியே நீங்கள் கீழேயே இந்த ஒரு காகிதத்தை வச்சுடுங்க. தினமும் நீங்கள் அந்த முருகனை நினைச்சு கொண்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அந்த கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற வேண்டும்னு நீங்கள் உங்கள் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கோங்க. இதில் எந்த ஒரு தவறும் இல்லைங்க. உரிமையோடு கேட்டு நீங்கள் போராடுங்க அந்த முருகப்பெருமானிடம். நிச்சயம் நீங்கள் கேட்ட வரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்களில் நிச்சயம் நடந்துடுங்க. அந்த பேப்பரில் எழுதிய கோரிக்கை நிறைவடைந்த பின்னர் நீங்கள் அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய முருகனை பெயர் எழுதி வைத்தீங்கள அந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் அந்த முருகனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துட்டு வாங்க. அந்த பேப்பரை கொண்டு போய் அந்த முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உண்டியலில் ஒரு காணிக்கையோடு சேர்த்து மடித்து போட்டுடுங்க. இவ்வளவுதாங்க. இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை நீங்கள் செய்து வந்தாலே போதுங்க. இந்த முருகப்பெருமானுடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய கோரிக்கை பார்த்திங்கன்னா நிச்சயம் 48 நாட்களில் நிறைவேறுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அடுத்ததாக 6ஆக எதுவும் செய்தால் உடனே நிச்சயம் பலன் கிடைத்துடும் சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 6 விடைகளை கொண்ட இந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் 6 விளக்குகளை ஏற்றி வழிபடுவதால்
உங்களுக்கு முருகனுடைய பரிபூரண ஆசையும் கிடைத்திடுங்க. முருகனுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆறாக செய்வது உங்களுடைய வேண்டுதலை பார்த்தீங்கன்னா எளிதாக நிறைவேற்றி உங்களுக்கு கொடுத்துடுங்க. கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி விரத நாளில் 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருப்பாங்க. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து முருகனை மனதார நினைத்து உண்ணாமல் நோம்பு இருந்து குழந்தைக்காக பெண்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. சஷ்டி நாட்களில் மட்டும் அல்லைங்க, பொதுவாக நீங்கள் முருகப்பெருமானுக்காக செவ்வாய்க்கிழமைகளை முருகனுக்காக நீங்கள் விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடுகளை படித்தும் திருப்புகள் படித்து வர கவச பாராயணம் செய்திட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ல குறையாத செல்வத்தை அந்த முருகப்பெருமான் அளித்திடுவார். குறிப்பாக குழந்தை பேரு உண்டாக வேண்டும்னு நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகனுடைய படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 விதமான நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் 6 புதிய அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றிட்டு மனதார நீங்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வாங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டிய குழந்தை வரம் அந்த 6 முகம் அளித்திடுவார். அதே போல் நீங்கள் சொந்த வீடு கட்ட வேண்டுன்னு ஆசை இருக்கிறவங்க செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயம் தேவை. செவ்வாய் கிரகத்தினுடைய பெற்ற வீடு பேர் அமைய வேணும்னா அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்திடுங்க. முருகப்பெருமானுக்கு நீங்கள் 6 விளக்குகளை செவ்வாய் தோறும் ஏற்றி வர மனதார பிரார்த்தனை செய்து வந்தாலே போதுங்க. விரைவிலேயே நீங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக்கிடும். அதே போல் நீங்கள் வீடுகள்லையும் முருகனுடைய படம் நிச்சயம் வச்சுருப்பீங்க. அந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து நீங்கள் மாலையிட்டு புதிய 6 அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வந்து முருகனுடைய மந்திரங்களை ஒன்றாக உச்சரித்து பூஜை செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்துடுங்க. மன ஒற்றுமையுடன் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அமையும். இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட நீங்கள் பரவாயில்லைங்க. இந்த முறையில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்க. நிச்சயம் அந்த முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்குங்க. அதே போல் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை சஷ்டி திதிகளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர எண்ணிய எண்ணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈடேறிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று வருவதால் பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயத்துக்கு எப்போதும் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் சென்று வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காமல் முருகனின் அருளால் ரொம்பவே நல்லா போகுங்க. தொடர்ந்து முருகப்பெருமானை எந்தெந்த ராசிக்காரர்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமானை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதில் குறிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள்னே செவ்வாய் ஹோரையில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா முருக வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா பெருகிடுங்க. செவ்வாயின் நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய சித்திரை மிருக சீரிஷம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே முருக வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வரலாம். மேஷம் விருச்சிகம் லக்னக்காரர்கள்னே ராசிக்காரர்களும் நீங்கள் முருக வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. திதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவங்க நவமி தசமி திதியில் பிறந்தவங்களுமே திதி வரக்கூடிய நாட்களை முருகப்பெருமானை வழிபட்டு வருவது பலவிதமான யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா சிறு வீடுகளில் நீங்கள் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபாடு செய்யலாம். பெரிய வேலாக இருந்தால் அந்த வேலினை வாங்கி கோவிலுக்கு நீங்கள் நன்கொடையாக கூட கொடுத்துடுங்க. செம்பாலான வேல் வைத்து வழிபாடு செய்யலாங்க. முருகனுக்குரிய உலோகம் தான் இந்த செம்பு. செம்பாலான மோதிரத்தை கையில் அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. செம்பு பாத்திரத்தில் நீங்கள் நீர் வைத்து முருக வழிபாட்டை கூட மேற்கொள்ளலாம். வீட்டில் செம்பருதி செடி நட்டு வைத்து வளர்ப்பதோ முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்குமா. முழு துவரம் பருப்பை நீங்கள் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வருவது துவரம் பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செல்வ வளம் பெருகிடுங்க. முருகனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து நீங்கள் உச்சரித்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் போயிடுங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க. 1,00,000 முறை உச்சரித்தா நினைத்த காரியம் அனைத்து நிறைவேறும். யம பயமும் உங்களிடம் இருந்து போயிடும். கோடி முறை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா முத்தி உங்களுக்கு கிடைத்திடுங்க. அந்த முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவில் உங்களுக்கு காய்ச்சடிப்பாருன்னு சொல்லப்படுது. சரவண பவாய நமக என்ற முருகனுடைய மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து வாங்க.
உங்களுக்கு அளவில்லாத பலன்களை அந்த முருகப்பெருமான் அளிப்பார். இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.